நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்ணுற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? அவரை மாதிரி வாழணும், இவரை மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை காப்பி அடித்து வாழ்கிறதுலையே நம்ம அதிகமாக முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நம்ம ஃபாலோ பண்ணி வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் எவ்வளோ பெரிய மனிதர்களாகவே இருந்தாலும் நம்ம ஏன் அவங்கள காப்பி அடித்து வாழணும்? அவங்க தான் அவங்களுக்காக வாழ்ந்துட்டு போயிட்டாங்களே. அவங்கள மாதிரி வாழ்கிறதுக்கு அவங்க தான் வாழ்ந்துட்டு போயிட்டாங்களே. அப்புறம் நீங்கள் எதுக்கு அவங்கள மாதிரி வாழணும்? அவரை மாதிரி வாழணும் அப்படின்னு நினைக்கிறது நம்மளை நாமளே கேவலப்படுத்துறதுக்கான சமமான ஒரு விஷயம். இந்த பின்பற்றுதலுக்கான எண்ணம் ஒரு மனிதனுக்கு ஏன் வந்துச்சு? தன்னை விட அந்த மனுஷன் உயர்வானவன் நினைக்கிறதுனால தானே அவனை மாதிரி நான் வாழணுங்கிற ஒரு எண்ணம் வந்தது. அதாவது தன்னை பற்றிய ஒரு தாழ்வு மனப்பான்மை. துரதிர்ஷ்டவசமாக தாழ்வு மனப்பான்மையை போற்றி வளர்க்குறதே நம்ம ஒரு மரபாக வச்சுருக்கோம். யாரும் யாரையும் பின்பற்றி வாழணுங்கிற அவசியம் இல்லை. யாரும் யாரையும் விட உயர்ந்தவங்களும் கிடையாது, தாழ்ந்தவங்களும் கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் வித்தியாசமானவன். ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு தனித்திறமை இருக்குது. அந்த திறமை என்னன்னு கண்டுபிடிங்க. அந்த திறமையை கண்டுபிடிச்சு நீங்கள் உழைச்சிங்க அப்படின்னா வாழ்க்கையில் நீங்களும் பெரிய ஆளாக ஆகலாம். மற்றவங்களோட குணத்தில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை ஆராய்ஞ்சு நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துட்டு நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் நான் அவரை மாதிரி அப்படியே வாழ போகிறேன் அப்படின்னு நினைக்கிறது தான் ரொம்ப தவறானது. அது என்ன அப்படின்னா நம்மளோட தனிப்பட்ட வெற்றியில் நாமளே ஒரு பெரிய பாறாங்கல்லை தூக்கி போடுறதுக்கு சமமானது. நம்மளோட வாழ்க்கை நமக்கானதா, அடுத்தவரை மாதிரி இல்லாமல் தனித்துவமாக ஒரிஜினலாக இருக்கணும்.